பிரபஞ்சம் முழுவதுமா டெலஸ்கோப்ஸால் நம்ம பார்க்குற காட்சி என்னென்னா, சில கேலக்ஸிஸோட மோதல்கள். நம்ம மில்கி வேவும் ஆண்ட்ரோமீடா கேலக்ஸியும் இப்படி மோதும் பாதையில் தான் இருக்குது. ஆனால் கவலைப்பட வேண்டாம், இந்த விண்மீன் கூட்ட மோதல் நடக்கிறதுக்கு இன்னும் 400லேருந்து 500 கோடி வருடங்கள் ஆகும். அதிசயமான விஷயம் என்னென்னா, அந்த அளவில் ஒரு மோதல் நடந்தாலும் பெரும்பாலான நட்சத்திரங்கள் ஒன்றோட ஒன்று மோதி அழிஞ்சு போகாது. ஏன்னா அவற்றுக்கிடையே இருக்க தூரம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அதுக்கு பதிலாக 2 கேலக்ஸிஸும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா சுழன்று படிப்படியாக ஒன்றா கலந்து மிகப்பெரிய நீள்வட்ட விண்மீன் கூட்டமாக உருவாகும். ஆஸ்ட்ரானமர்ஸ் இதுக்கு பேர் கூட வச்சுருக்காங்க, மில்கோமீடான்னு. இது நிகழும்போது ஆண்ட்ரோமீடா நம்ம இரவு வானத்தில் மிகப்பெரியதாக தோன்றி ரெண்டும் சேர்ந்து ஒரு வானியல் நடனத்தையே நடத்தும். நம்ம இரவு வானத்தை மாற்றி நமக்கு பழக்கப்பட்ட ஸ்டார்ஸோட குழுக்களையெல்லாம் மாற்றி அமைக்கும். ஆஸ்ட்ரானமர்ஸ் உண்மையில் கம்ப்யூட்டர் சிமுலேஷன்ஸ் எனப்படும் கணினி மாதிரிகள் மூலம் இப்படிப்பட்ட மோதல்களை முன்கூட்டியே கணிக்கிறாங்க. பல கோடி ஆண்டுகளுக்கு அப்புறமா விண்மீன் கூட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சூப்பர் கம்ப்யூட்டர் மாடல்கள் மூலமாக உருவாக்குறாங்க. இது ஆஸ்ட்ரானமியில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு ஆராய்ச்சி துறை.